power sharing and administrative support, social and regional representation, leadership grooming, symbol of political confidence. இதெல்லாம் ஒரு டெபுட்டி சிஎம்க்கு இருக்க வேண்டிய அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான நாலேஜ். ஆனா நம்ம டெபுட்டி சிஎம் ஒரு தத்தி அப்படின்றனால அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நேத்து வள்ளுவர் கோட்டத்துல 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த செவிலியர் விருதும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்துட்டு துணை முதல்வர் உதயநிதி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க. அப்பப்பா எப்படா இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஆமா, நாம எங்க அவருக்கு ஓட்டு போட்டோம்? அவர் வாரிசு அரசியல் மூலியமா தானே அந்த ஆட்சிக்கே வந்தாரு. அப்படி என்ன பேசினாரு நான் இவ்வளவு பொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவுன்சிலோட தலைவர் டாக்டர் ராஜமூர்த்தி என்ன தூக்கி வளர்த்த தாய் மாமா. கோபாலபுரம் வீட்டுல 2 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு, நான் படிக்காதனால துணை முதல்வர் ஆயிட்டேன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. நாமெல்லாம் படிச்சுட்டு இவங்க எப்போ நமக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்ததும் வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதை அவங்க செய்யவே இல்லை.